அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம தமிழக அரசு பார்த்திங்களா, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா கொடுக்குது நண்பா. எக்ஸாமினேஷனே கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நேர்காணல் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. உங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா மாவட்டத்துக்கு வந்துக்குது. நம்ம சேனலில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு இருக்குது நண்பா. உங்கள் மாவட்டத்துக்கு இன்னும் வரலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் தெரியாமல் எந்த ஒரு ஜாப்புமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கோர்ட்டே பார்த்திங்கன்னா உத்தரவு போட்டுக்குது. இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ்னு வாங்க பார்க்கலாம் நண்பா. மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்திருக்குது நண்பா. இது 24/3/2025 தான் லாஸ்ட்டுன்னு சொல்லிக்காங்க நண்பா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சிருந்து நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களாவே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். 60,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் மந்த்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி 40 இயர்ஸுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 40 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க நாட் எலிஜிபிள். ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கு ஜென்ரல் நர்சிங் படிச்சிருக்கலாம். இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க நண்பா. ஒரே ஒரு வேகன்சிக்கு இது 50 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பயாலஜி அப்படி இல்லை பாட்னி ஜுவாலஜிலாம் எடுத்து படிச்சிருக்கணும். படிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுற 2 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்குன்னு. அது பார்த்திங்கன்னா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 14,000 ரூபா ஒரு வேகன்சி இருக்குது நண்பா. 35 இயர்ஸ்க்கு உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th மினிமம் படிச்சிருக்காங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு சம்பளம் 8,500 ஒரு வேகன்சி 45 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இதுக்கு 4 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் பார்த்திங்கன்னா நீங்கள் 24/3/2025 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் என்னென்னா கல்வி தகுதி இருக்கணும், இருப்பிட சான்றிதழ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, முன் அனுபவ சான்றிதழ் ஏதாவது இருந்தால் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சிறப்பு தகுதி சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ் ஏதாவது இருந்தால் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்புனா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கம்பட்டி திண்டுக்கல்னு சொல்லியிருக்குது நண்பா. ஏதாவது டவுட்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேட்டுக்கலாம். அலுவலக நாட்கள் பார்த்திங்கன்னா நேரில் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்களை பார்த்திங்கன்னா நியமனம் செய்வது மாறுதலுக்கு உட்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா இன்னும் பார்த்திங்கன்னா வேகன்சி வரலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. விண்ணப்ப படித்தத்தை பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இவ்வளவு மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த பதிவு பார்த்திங்கன்னா தற்காலிகத்தை எந்த ஒரு நிலையிலும் பணி நிர்ணயம் செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 6 வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நண்பா. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தான் இந்த ஜாப் விட்ருக்காங்க நண்பா. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட சுகாதார அலுவலர் தான் இவங்க விட்ருக்காங்க நண்பா. இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்குலாம் வந்துட்டு இருக்குது நண்பா. அடுத்தடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்துட்டு இருக்குது நண்பா. உங்கள் மாவட்டம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் திறந்து விட்டதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திண்டுக்கல்ல இருந்தாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.